ஹாய் ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சனிக்கிழமை. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம், என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஒன் டே விலாக் அப்படின்னு எடுக்கிறேன். ஃபுல் வீடியோ வருதா இல்லையான்னு நம்ம எடிட்டிங்கில் பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னு என்ன வேலை? சமையல் கட்டுக்கு வரணும். வந்து என்ன சமைக்கிறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் தான் முடிவு பண்ணணும். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, என்ன ஏது சொல்லுங்கள். என்ன செய்யலாம்? ஈஸியான ஒரு சமையலாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே காலியாக இருக்குது. நல்லா தான் போச்சு. கழுவுறோம், சமைக்கிறோம், கடை கிளம்புறோம். கம்பு இருக்குது. ஸோ நம்ம ஒரு கம்மங்கூழம் செஞ்சு ஒரு இடத்துல ஓரமாக வச்சுருவோம். ஏன்னா பாப்பாங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி ஃபுல்லு 2 நாள் வீட்டில் தான் இருப்பாளுங்க. வச்சு குடிக்கிட்டு. ஸோ இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடுவோம். ஒரு உண்மையாக சொல்ல போனால் இது எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன். ஸோ அதனால் நம்ம ஒரு டைமாகவே தெரியும். ஓகேவா? ஒரு டைம் வச்சுக்கலாம். ஓகே, நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு டம்ளர் போட்டிருக்கோம், 2 டம்ளர் அரிசி தண்ணி ஊற்றுறோம். ஓகே ரெக்ஸி, போட்ட டம்ளர்லேயே இப்போ எடுத்துகிட்டு போய் அடுப்பில் வைக்கிறோம். ஓகே, இப்போது வைக்கிறோம். 1 2 3 விசில். என்னடா அது டபுள் வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்காதீங்க. என் புள்ள சும்மா எலி குஞ்சுமா அதுக்கு இதுக்கு சுற்றிக்கிட்டே கிடக்கும். என்ன பண்ணுறது? இன்றைக்கி வேறு உமன்ஸ் டேவாம்மா. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து தான் தூங்குற வரைக்கும் பின்னாடி எல்லாம் மேலே சுற்றிக்கிட்டு கிடக்கும். என்ன பண்ணுறது? எல்லாம் லீவை விட்டு நம்ம கையில் துரத்தி விட்டுறாங்க. ஏப்பாப்பா ஸ்கூலுக்கு போய்க்கிறியா? ஏன் லீவ்? உனக்கு இல்லை, எனக்கு கொடுக்கணும். காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். இது எங்கள் வீட்டில் தான் வெள்ளையன் பேர். இது என் வீட்டு பெரிய சின்ன பிள்ளை வெள்ளையா. ஏய் எங்கே காலைய ரவுண்டா? காலைய ரவுண்டா? காலையிலேயே சொன்னல காய்ஸ், ஒன்று வந்து எலி குஞ்சா வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு கிடக்கும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், இவன் சுற்றுறது கூட பெருசு இல்லை. இங்கே பாருங்க, நீ ஆரம்பிப்பான் பாருங்க. இப்போ காலையிலேயே அவனை வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும். வாக்கிங் கூட்டிகிட்டு போய் அவனை ஒரு ரவுண்ட் அடித்து, காலையில் ஆல்ரெடி போயாச்சு, 2வது ரவுண்டு அவன் ஒரு டைம் கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போய் சுற்றி அடித்து கூப்பிட்டு வந்து வீட்டில் விடணும். இல்லைன்னா சார் கொஞ்சம் விசில் வந்துருச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ பரவாயில்லையா? ஓகே சரி. இப்போ காய்ஸ், இப்போ ஒரு கம்மங்கூழை கொடுத்துருவோம் கைக்கு. இப்போ கொஞ்சம் பழைய சோறு இருக்குது. ஸோ அந்த குக்கரில் இருக்கிறதுக்கு இதில் ஊற்றிட்டு இதையும் கரெக்ட் பண்ணிடுவோம். தயிர் பேக்கெட் ஊற்றி மேனேஜ் பண்ணிடுவோம் இன்றைக்கி காலையில் உணவை. என்னடா வெறு சட்டியை காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இப்போது பச்சை மிளகா போட்டு நம்ம ஒரு புளி ஊற்றி இதை பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு காய்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பச்சை மிளகாத்தை போட போகிறோம். ஓடிடலாம். இதில் வேறு வந்துச்சு. ஊற்றுவோம். 5 ஸ்டெப்பு தள்ளியே நின்றுவோம். எதுக்கு இந்த வீண் வம்பு? இது நல்ல இதானோன்னா புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றுறோம். பாப்பாங்களுக்கு ரவா வெள்ளை சாப்பாடு வச்சாச்சு. பீட்ரூட் சாப்பாடு பண்ணி கொடுத்துடலாம் மதியானத்துக்கு. இப்போ இது நல்லா தெரியுதா? இது நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ளே புளியை கரைச்சிருவோம்.
பார்த்தீங்களா கைஸ், எப்படி ஃபோட்டோ எப்படி வந்துச்சுங்க. நம்மளே ஃபஸ்ட் டைம் செய்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் எண்ணெய் தனியாக தெரிஞ்சிருச்சு. இது சரிடா, எண்ணெய் தனியாக தெரிஞ்சிருச்சு. மசாலா தனியாக தெரிஞ்சு ரைட்டாக தப்பாக கூட தெரியல. சரி, ஓகே, சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருக்கா இல்லையா. அவ்வளோதான் நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம கம்மங்கூழ் செஞ்ச கைஸ். இப்போ அதை எடுக்கிறோம். ஒரு கரண்டி எடுத்து வெங்காயம் போட்டுருக்கோம். ஸோ அதில் போடுறோம். ஒரே ஒரு கரண்டி போட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஓகே, இது க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ தயிர் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ தயிர் அப்படியே சளிச்சு ஊற்றுவோம். நம்ம தயிர் பைத்தியம். ஸோ நான் தயிரை ஊற்றி ஊற்றியாச்சு. உப்பு போட்டுருவோம். உப்பு இல்லை. ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணி குட்டிப்போம். ரெடி ஆகிடுச்சு கைஸ் கம்மங்கூழ். நம்ம செஞ்ச அந்த இதுதான் இது. இப்போ டேஸ்ட் பார்ப்போம். சூப்பராக இருக்குது. நம்மளாக வச்சுருக்கோங்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. தெரிஞ்சு போச்சுடா. நீ நெஞ்சை தட்டி சொல்லலாம். என்னென்ன கம்மங்கூழ் கடையாச்சு வச்சு பொழைச்சிக்கோங்க. நம்ம செஞ்ச ஊறுகாய் சாப்பிட்டு சொல்லுன்னு வருது. வேறு லெவலில் ட்ரை பண்ணுங்கள். சீரியஸாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு. சரி, நான் குடிச்சிட்டு வரேன். பாரு, எது வேணும் டெஸ்ட் பாரு. இது இப்படி குடிக்கூடாது பாப்பா. ஸ்பூன்லாம் எடுத்து குடி பாப்பா. சரி, இதுக்கு அடுத்து குடி. அப்படி குடிக்கணும். கடையில் வாங்குற மாதிரி இருக்கா இது சட்னி? நல்லா இருக்கா? அட என்ன கடவுளே, நம்மளுக்கு வந்த சோதனை. ஒரு விளாக் எடுக்க விட்றாங்களா நம்மளை நிம்மதியாக. அதுக்குள்ளே அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க, கோயிலுக்கு வா அப்படின்ட்டாங்க. சரின்னு கிளம்பி கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயிலில் தான் கடை வச்சுருக்கோம். என்ன கடை ஏது என்ன நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன். என்னடா அதுக்குள்ளே பகல் இந்த வீடியோ நைட்டாக காட்டுறீங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு நைட்டு தான் போய் பார்க்க வேண்டிய நிலைமையாக விட்டது. பகலெல்லாம் பார்க்க முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் கும்பாபிஷேகம் முருகன் கோயிலில். ஸோ அதனால் சரி கூட்டமாக நாளைக்கெலாம். அதனால் இன்றைக்கி பார்க்க வந்துட்டோம். மேலே ஏரியெல்லாம் பார்த்துட்டு போகலாம். பார்க்கும்போது அம்மா பின்னாடி வா ஓமகம் நடந்துக்கலாம் பார்த்துட்டு போகலாம் நாங்கள். ஸோ அதையும் பார்த்துட்டு கீழே இறங்கலான்னா இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். எப்படி